ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாத கடைசியில் ரேஷன் கடை போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பியிருந்தேன். ஆனால் அங்கே கடைக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது, வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட ஒரு நல்ல ரேட்டுக்கு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி மற்ற காய்கறிகள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா மனசு வராமல் நான் ஒரு சில காய்கறிகள் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயும் போல் நான் அங்கே கவர் பண்ணி நான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கம்மியாக காய்கறி வாங்கி ரொம்ப நாள் ஆகுது கிட்டத்தட்ட. அதனால் பார்த்திங்கன்னா இது எனக்கு என்னவோ எல்லாருக்கும் காமிக்கணும்னு தோணுச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இது காய்கறி சீசன் போல், அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடச்சிருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருந்தது. அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வெஜ் பஃப் நான் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். 15 ரூபா போல். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கணும்னு தோணுச்சு. மில்க் ஷேக்லாம் கேட்டு பார்த்தேன். அது 40 ரூபா சொன்னாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டா ஒரு 10 ரூபா பாட்டில் வாங்கி குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் பச்சரிசி 12 கிலோ கொடுத்துருந்தாங்க. சர்க்கரை வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுத்துடுங்கன்னு சொல்லி நான் எப்பயுமே கொடுத்துட்றேன். ஏன்னா 1/2 kg சர்க்கரை தான், அது தேவைப்படாது. வீட்டில் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குன்றதுனால. துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கினேன். பாமாயில் 1 லிட்டர் கொடுப்பாங்க. துவரம்பருப்பு பாமாயில் இது ரெண்டுத்துக்கும் மட்டும் 55 ரூபா கொடுத்து நான் இப்போல்லாம் ரேஷன் கடையில் நான் பொருள் வாங்கிட்டு வந்துக்கிறேன். அரிசி ஃப்ரீ தான் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ரேஷன் கடையில் பொருள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு நல்லது தான். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. முள்ளங்கி பார்த்திங்கன்னா 350 கிராம் இருந்தது. இது 15 ரூபா. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருந்தது, 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா வெயில் காலம் வந்துடுச்சு இல்லையா, இது கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தக்காளி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்தேன், 23 ரூபா. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. கோஸ் பார்த்திங்கன்னாலும் நமக்கு 20 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. 1/4 கிலோ இருந்தது. எப்பயும் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ரேஷன் கடையில் வாங்கின பாம் ஆயில், பருப்பு, பச்சரிசி பார்த்திங்கன்னா 12 கிலோ நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். வண்டு இல்லாமல் நல்லா இருக்குது. பருப்பும் நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கின இடத்துல காய்கறியும் பழமும் சேர்த்து 195 ரூபா ஆச்சு. இந்த மாதம் பாருங்கள் எவ்வளோ செலவாயிருக்குன்னு. அந்த லோன்ஸ் எல்லாம் கட்டியிருக்கேன் இல்லையா, இன்னொரு லோன் கட்ட வேண்டியது இருக்குது. 9500 ரூபாய் கட்டணும். அதுக்கு ஒரு பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் வந்திருக்க வேண்டியது, ஆனால் வரலை. அது எப்போ வரப்போகுது, அதில் என்ன வில்லங்கம் இருக்குதுன்னு தெரியல. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கான செலவு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நமக்குன்னு அத்தியாவசிய செலவு ரொம்ப கம்மி தான் போல். ஆனால் அனாவசிய செலவுகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 80,323 ரூபாய் செலவாயிருக்குது. இன்னும் கூட நான் கட்ட வேண்டியது இருக்குது இல்லையா, அது கட்டினதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றி இந்த மாதமும் நமக்கு 90,000 ரூபாய்க்கு மேலே தான் செலவாயிருக்கு. இந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா என் கசின்கிட்டேருந்து வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி வரலன்னா இது செலவு கீழே தான் கொண்டு போகணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. 25ஆம் தேதி மட்டுமே நான் ரேஷன் கடைக்குன்னு போனதுனால பெட்ரோல் ஒரு 1/2 லிட்டர் போட வேண்டியதாக போச்சு. அது 1 லிட்டர் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். 30 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. பேலன்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு போல். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வண்டி எடுத்தால் இதுதான் பிரச்சனை. இங்கே பார்த்திங்கன்னா பிளாக்கில் பெட்ரோல் விற்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் 57 ரூபா. ஒருவேளை அந்த பெட்ரோல் ஏதாவது கலப்படம் இருக்கா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வண்டி மைலேஜும் கொடுக்க மாட்டேங்குது, பெட்ரோலும் தீர்ந்து போகுது. தினமும் வண்டி எடுத்து ஓட்டணும், அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலவாக இருக்குது. சும்மா வெளியில் போயிட்டு வந்தாலே 300, 500, 800, 1000 தான் செலவாகுது. இந்த மந்த்து ரேஷன் கடைக்கான செலவு நான் போடாமல் வச்சுருந்தேன். அதையும் போட்டதுக்கப்புறம் நமக்கு 80,378 ரூபாய் செலவாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக 90,000 ரூபாவை தாண்டும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் செலவு.